என் அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரம். மகா பெரிவாளோட பல இடத்துக்கு போய் பெரிவாளுக்கு ஆசையாக பணிவிடைகள் செய்தார் பட்டாபி. அவருக்கு பட்டாபிராமனுக்கு பெரிவாளோட பெரிவாளுக்கு பணிவிடை பண்ணுறதுன்னா அவ்வளோ ஒரு ஆசை. பெரிவாளோட குரு மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆராதனை ஷஹஜாபாத் நகரில் நதிக்கரையில் நடந்தது. அந்த ஆராதனையை குரு ஆராதனைன்னு சொல்லுவாள். பெரியவா எங்கே இருந்தாலும் அங்கே இந்த குரு ஆராதனை கோலாகலமாக நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கு காரணம் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் மாதிரி இருந்த மேட்டூர் ராஜகோபால் தான். ஒரு குறையும் இல்லாமல் ஆராதனை சம்பிரதாயப்படி நடக்க சகல ஏற்பாடுகளையும் அவர் செஞ்சுடுவார். குரு ஆராதனைன்னாக்க நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா? தட்சணை வேஷ்டி எல்லாம் எடுத்து கொடுக்க ராஜகோபாலுக்கு ஒத்தாசை செய்வேன் நான். ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் அனுஷ்டானம் செஞ்சா பெரியவா. அது ஆன உடனேயே ராஜகோபாலில் கூப்பிட்டார். ஒரு ஜோடி வேஷ்டியும் 101 ரூபா பணமும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார் அவர்கிட்டக்க. அவர் எடுத்துகிட்டு வந்ததும் அதை வாங்கி, இந்தா இது குருவோட பிரசாதம், நீ என்றைக்கும் க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார். சந்தோஷத்தில் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. குருவோட பிரசாதம் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கேன் நான். அதுவும் அதை பெரியவா கையாலேயே என்னை கூப்பிட்டு கௌரவப்படுத்துகிற மாதிரி அல்லவா கொடுத்துருக்கார் அவர். நான் அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான். தடுத்தாட்டு கொள்வதுன்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குது. பகவான் பக்தனை தடுத்தாட்டு கொள்வார். இது குரு சிஷ்யனை தடுத்தாட்டு கொள்வார். ஆனாக்க பிரபுவான பெரியவா என்னை தடுத்தாட்கொண்டார். என்கிட்ட விளையாடினார், லீலை செய்தார், அப்படித்தான் சொல்லுவேன். இப்போ கூட பெரியவா என் தலையை அவரோட தண்டத்தால் தொட்டு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி தோன்றது நேக்கு. ரிஷிகேஷத்தில் கங்கையில் ஸ்நானம் செஞ்சுட்டு தினமும் சகஸ்ர காயத்ரி செய்வேன். ஆனால் மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது. ஏன்னா கங்கைக்கு ஒரு வீரியம் இருக்குது. அது மனசை தன்னோட வசத்திலேயே இழுத்துக்கும். நீ செத்து போகிற வரைக்கும் காயத்ரியையும் கங்கா சகஸ்ர காயத்ரியையும் விடாத என்கிட்ட ஒரு தடவை சொன்னால் பெரியவா. இன்னி வரைக்கும் விடாமல் காப்பாற்றிட்டு வர்றேன். அதுக்கு ஒரு சக்தி இருக்குது இல்லையா? அது என்ன காப்பாற்றிட்டு வருது. இதை சொல்லும்போது பட்டாபிராமன் கண்கள்லேருந்து லேசாக நீர் தழும்பிட்டு, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர காமகோடி